கார்த்திகையில் ஐயப்பனுக்கு மாலை அணியும் முறை மற்றும் விரதம் எவ்வாறு கடைபிடிப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? கார்த்திகை மாதம் முதல் தேதியன்று மாலை அணிந்து ஐயப்ப விரதம் துவங்கி ஒரு மண்டலம் என்னும் 41 நாட்கள் விரதத்தை கடைபிடித்தல் வேண்டும். ஐயப்பனுக்கு மாலை அணியும் போது ஒரு குருசாமியின் உதவியுடன் ஐயப்பன் படத்தின் முன் ஐயப்பன் மந்திரங்களை உச்சரித்து புனிதமான மாலை அணிந்து விரதத்தை தொடங்க வேண்டும். துளசி மாலை 54 அல்லது 108 மணிகளுடைய மாலையில் ஐயப்பன் பதக்கம் ஒன்றையும் சேர்த்து அணிந்து கொள்ளுதல் வேண்டும். துணை மாலை ஒன்றையும் சேர்த்து அணிதல் வேண்டும். கார்த்திகை மாதம் ஐயப்பனின் மாதமாக கருதப்படுகிறது. எனவே இந்த மாதத்தில் மாலை அணிந்து விரதம் தொடங்குவது சிறப்பானதாகும். காலை உணவை விடுத்து மதிய உணவை ஐயப்பனுக்கு நிவேதனம் செய்து உண்ண வேண்டும். விரத காலத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து மனதால் ஐயப்பனை மட்டுமே நினைத்து ஐயப்ப விரதம் கடைபிடிக்க வேண்டும். மேலும் கருப்பு, நீலம், பச்சை நிறமுள்ள ஆடைகளை அணிய வேண்டும். கன்னி சுவாமிகள் கருப்பு நிற ஆடைகளை மட்டும் அணிந்து கொள்ள வேண்டும். காலை மாலை குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு பின்னர் ஐயப்பனுக்கு துளசி, பால், பழம், கற்கண்டு போன்றவற்றில் ஒன்றை நிவேதனம் செய்து 108 முறை சரண கோஷம் செய்து வழிபட வேண்டும். விரத காலத்தில் முடிவெட்டி கொள்ளுதல், முகச்சவரம் செய்தல் கூடாது. காலணி அணிவதை தவிர்க்க வேண்டும். மது அருந்துதல், பொய் பேசுதல், மாமிசம் உண்ணுதல், கோபம் கொள்ளுதல், கடும் சொற்கள் பேசுதல் என்பன கூடாது. விரத காலத்தில் எவருடன் பேச நேர்ந்தாலும் பேச தொடங்கும் போதும் பேசி நிறைவு செய்யும் போதும் சுவாமி சரணம் என்று கூற வேண்டும். மாலை அணிந்தால் விரதம் பூர்த்தியாகும் முன்பாக மாலையை எந்த விதமான காரணம் கொண்டும் கழட்டுதல் கூடாது. நெருங்கிய உறவினரின் இறப்பால் தீட்டு நேர்ந்தால் மாலையை கழற்றி ஐயப்பன் படத்தில் போட்டுவிட வேண்டும். பின்னர் மறுவருடம்தான் மாலை அணிய வேண்டும். விரத காலத்தில் பகலில் தூங்கக்கூடாது. இரவில் பாய் தலையணை என்பவற்றை தவிர்த்து அணிந்திருக்கும் வஸ்திரத்தை விரித்து தூங்க வேண்டும். இந்த புனிதமான கார்த்திகை மாதத்தில் அனைவரும் ஐயப்பனை மனதார பிரார்த்தித்து அவரின் அருளை பெறுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.